இப்போ பிரேசில்ல பழங்கால ட்ரைப் ஒருத்தங்க இருக்காங்க மருபுன்ட்டு. அவங்க வந்து ரொம்ப பழமையானவங்க. எப்படின்னா நார்மல் மனுஷங்க கூடயே பழக மாட்டாங்க. அவங்க ஒரு ஐசோலேட்டடா தான் இருப்பாங்க. அமேசான் காடுக்குள்ள தான் இருப்பாங்க. இவங்கள பத்தி சொல்லணும்னா, நம்ம இந்த ஐவாஸ்கோ செரமனிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே அத பத்தி வீடியோ பண்ணியிருக்கோம். பெரிய பெரிய ஆளுங்க எலான் மஸ்க்லருந்து ஜேக் பால் அந்த மாரி பெரிய பெரிய ஆளுங்கலாம் அமேசானுக்கு போயிட்டு அந்த ஐவாஸ்கோ செரமனி எடுத்துட்டு வருவாங்க. அது என்னன்னா, அந்த ஒரு இலை மாரி இருக்கும். அத வந்து தண்ணீல கொதிக்க வச்சு குடிப்பாங்க. அது வந்து ஒரு இப்ப மஷ்ரூம்ஸ்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மாரி ஒரு எஃபெக்ட் தரும். இந்த பழங்குடியினர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஐவாஸ்கோ யூஸ் பண்ணி அவங்க காட்டுல இருக்க ஸ்பிரிட்ஸ் கூடலாம் பேசுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ட்ரைப். இப்ப என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ஊருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்திருக்கு. எப்படின்னா ஸ்டார்லிங்க் மூலியமா. இப்ப நம்ம உலகத்துல பார்த்தோன்னா, இன்டர்நெட் வந்து ஒரு 50% 60% தான் இருக்கும். இன்னும் நெறைய பகுதிக்கு இன்டர்நெட்டே போல. ஏன்னா ஸ்டார்லிங்க்குக்கு முன்னாடியான ஹையஸ்ட் லெவல் இன்டர்நெட் இதுவே வந்து ஃபைபர் நெட் தான். ஃபைபர்ன்றது ஒயர் மூலியமா வரது. இந்த ஒயர்ன்றது எப்படின்னா, எங்கருந்து எங்க வருதுன்னே தெரியாது. கடலுக்கு அடியிலலாம் ஃபைபர் நெட் போவும். அந்த ஒயர் மூலியமா தான் இருந்தது. சில இடத்துக்குலாம் இன்டர்நெட்டே குடுக்க முடியல. ஏன்னா மலைலாம் ஏறி இறங்கணும். அங்கலாம் எடுத்துட்டே போ முடியாது இன்டர்நெட்ட. அதனால அங்க குடுக்க முடியாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வந்ததுக்கப்புறம் உலகத்துல இருக்க எந்த மூலை முடுக்கு வேணா நம்ம இன்டர்நெட் குடுக்கலான்ற மாரி கொண்டு வந்தாங்க. அது மூலியமா வந்து 2022ல வந்து பிரேசில்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. நாங்க ஸ்டார்லிங்க் வந்து இங்க லான்ச் பண்றோம் அப்படின்ற மாரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரைபு கிட்டயும் இன்டர்நெட் போச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, மக்கள்லாம் வந்து இன்டர்நெட்ல மூழ்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா அவனுங்க பாட்டு செவனேன்னு இருந்தானுங்க. அவனுங்கிட்ட இன்டர்நெட்டை குடுத்து இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்ற மாரி இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நெறைய போனோகிராஃபிக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டு வராங்களாம். இது போனோகிராஃபி மட்டும் இல்லையாம், பொதுவா ஃபோன் யூசேஜ்ல பயங்கர அடிக்ட் ஆகுறாங்களாம். பசங்கலாம் ரொம்ப லேசி ஆயிட்டாங்களாம். எந்த வேலையும் செய்றது இல்லையாம். மதியான டைம் ஆனா ஃபோன் எடுத்து வச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். ஈவினிங் ஆனா கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்களாம். ஃபுட்பால் பார்க்கறது, கேம்ஸ் விளையாடுறது, அந்த ஷூட்டிங் கேம் அந்த மாரி விளையாடுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஆப்னா வந்து WhatsApp தானா. ரெகுலரா சேட் பண்றது அந்த மாரி. அதுக்குன்னு பசங்கலாம் குரூப்லாம் வச்சிருக்காங்களாம். அதுல வந்து போனோகிராஃபி வீடியோஸ்லாம் ஷேர் பண்றது, அந்த மாரி போயிட்டு இருக்காங்களாம். பழங்குடியினர் இதான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாரி இருக்கு. அவங்க கல்ச்சர்லேருந்து இப்போ வந்து நார்மல் ஒயிட் பீப்பிள் மாரி மாறிட்டு வராங்க அப்படின்ற மாரி அந்த மெருபோட லீடர்ஸ்லாம் சொல்றாங்க. அதனால அந்த ட்ரைபோட லீடர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்களாம், இத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாரி கொண்டு வந்திருக்காங்களாம். அவங்க இன்டர்நெட்ட பேன் பண்ணலையாம். ஏன்னா அவங்க இன்டர்நெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காம். முன்னாடிலாம் வந்து கம்யூனிகேட் பண்ணோம்னா அந்த ரேடியோ மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். இப்போ யாருக்காவது பாம்பு கடிச்சிச்சு, அந்த காட்டு பகுதியில பாம்பு கடிச்சிச்சுன்னா ரேடியோ மூலியமா கூப்ட்டு அந்த ஹெலிகாப்டர் வர வைப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா அவங்கள கான்டாக்ட் பண்ணி ஒரு ஹெலிகாப்டரோ ஏதோ கொண்டு வந்து காப்பாத்திட முடியும் அப்படின்ற மாரி இன்டர்நெட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, இன்டர்நெட்ட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறாங்களாம். இப்போ மார்னிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ், அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு 5 ஹவர்ஸ். அப்பதான் இன்டர்நெட் யூஸ் பண்ணணுமா, மீதி டைம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வரப்போறான் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்கும்போது ஒரு மாரி ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஏன்னா நம்ம நார்மல் ஒரு ஃபோன் வந்து ஒரு ட்ரைபோட நம்ம ட்ரைப் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் அவங்களோட மார்னிங் வேலை என்னன்னா, குழந்தைங்களலாம் கூட்டிட்டு போய் வேட்டையாடுறது. பெரியவங்கலாம் வேட்டையாடுவாங்க. சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாரி அவங்க அப்பாலாம் என்ன பண்ணுவாங்களோ, அதே மாரி விளையாடிட்டு இருக்கிறது. லேடீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு வரத சமைச்சுக்கிட்டு இப்படி தான் நம்ம பார்த்த வீடியோ வரைக்கும் இருக்கும். ஆனா ஒரு ட்ரைபு கையில எப்படி ஃபோன் போயிருக்கும், அந்த ஃபோன்ல அவங்க எப்படி இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண கத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க நம்மள மாரி நார்மலா இருப்பாங்கல்ல, இந்த மாரி WhatsAppல சேட் பண்ணிக்கிட்டு, பேசிக்கிட்டு அவங்க இதுவே மறந்துருப்பாங்கல்ல, இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றதே மறந்துருவாங்க. என்னடா ஒரு சின்ன ஃபோன் வந்து ஒரு கம்யூனிட்டியவே பாதிக்குதா அப்படின்ற மாரி பயமா இருக்குது. என்னதான் அவங்க பழங்குடியினரா இருந்தாலும் நெறைய பேர் அங்கருந்து வெளிய போயிருக்காங்க. ஒரு வேலை தேடி அந்த மாரி போயிருக்காங்க. அவங்க கூடலாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு, பேசுறதுக்கெல்லாம் இன்டர்நெட் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. எப்படி சொல்றது? நம்ம வந்து அத அழிய விடக்கூடாது பழங்குடி அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா அவங்க தரப்புல எப்படி நெனைப்பாங்கன்னு தெரியல. நம்ம இங்கே இருந்துறக்கூடாது, நம்ம சிட்டிக்கு போணும் அப்படின்னு கூட அவங்க நெனைக்கலாம். அதுதான் அவங்க நெனைக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். நம்மளும் நார்மல் பீப்பிள் மாரி இருக்கணும், அவங்கள மாரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்கள மாரி வேலைக்கு போணும் அப்படின்ற மாரி தாட்ஸ் அங்க நெறையவே இருக்குன்னு நெனைக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு ட்ரைப் பார்த்துருக்கேன். ரீல்ஸ்லாம் பண்ணி போட்டுட்டு இருப்பாரு. இப்போ ரீசெண்டாக எந்த பாட்டெலாம் ட்ரெண்டிங்காக போதோ அதை டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாரு. அவரு பயங்கர ட்ரெண்டாக இருப்பார். அப்போ எனக்கு இது யோசிக்கவே இல்லை. இப்போ யோசிக்கவே தான், ஆமாம் ட்ரைப் கிட்ட எப்படி ஃபோன் போயிருக்கும், அவங்க எப்படி ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விலாம் வருது. இப்போ இந்த ஃபோனுன்றது வந்து பயங்கர டேஞ்சரஸான விஷயம் தான். ஏன்னா ஒரு ஒரு ஆப்பும் வந்து ஒரு பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அந்த ஆப்பை டெவலப் பண்ணுறானுங்க. அவங்களுக்கு எப்படி வருமானம் வரணும்னா நம்ம பார்த்தா தான் வரும். அதனால வந்து சயின்டிஃபிக்கலாக நம்மளை மாடிஃபை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்க மாதிரி அதில் இருக்க கலர்ஸ் எந்த மாதிரி இது பண்ணுறது, எப்படி நம்ம டோபமின் ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் எதாக இருந்தாலும் ஒரு ஆப்பு ஒரு கேம் எதாக இருந்தாலும் அப்படி தான் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ரெகுலராக இவ்வளோ இது இருக்கும் போதே நம்மளால் ஃபோன் அடிக்ஷன் இது பண்ண முடியல. இப்போ அவங்க காட்டுக்குள்ளேயே ஒரு நார்மல் ஹியூமனாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து இவ்வளோ டோபமின் ரைஸ் கொடுத்தா அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். இதனால தான் நிறைய பேர் அடிக்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனுன்றது யூஸ்ஃபுல்லான விஷயந்தான்.
பட் சில கார்ப்பரேட்ஸ்லாம் வந்து அதை எப்படி இது பண்ணுறது, எப்படி அடிக்ட் ஆக்குறதுன்னு கற்றுக்கிட்டு நம்மளை வந்து அடிமையாகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்கலாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு தான் நம்மளை வந்து அட்டாக்கே பண்ணுறாங்க. இப்போ நம்மளே இப்படி ஃபோனை கொஞ்ச நேரம் வச்சுருப்போம், திடீர்னு பார்த்தா இப்போ ஏதோ ஒரு நார்மல் ஃபுட் டெலிவரி ஆப்லேருந்தே பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் தீபு இது வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணலையா அப்படி இப்படி நம்மளை கேட்டு சரி ஆர்டர் பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி நம்மளை நோட்டிஃபிகேஷன் போட்டு திடீர்னு நான் அப்படி தான் வச்சுருப்பேன், ஃபோன் வச்சுருப்பேன், எதுவுமே வராது. திடீர்னு எடுத்து பார்த்தா ஒரு 4-5 மெசேஜ் இருக்கும், தீபு இது உங்களுக்கு லோன் வேணுமா, தீபு உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா, நம்மளை போட்டு தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு எதுவும் வேணாண்டா அப்படின்னா கூட திரும்பி திடீர்னு ஒரு மெசேஜ் வரும், தீபு நீங்கள் இந்த ரீல்லாம் பார்க்கவே இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தாங்கன்னு. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 நோட்டிஃபிகேஷன் தான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து வாட்ஸ்அப், எதனாலனா ஆஃபீஸ்லேருந்து டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி ஷூட் எதாவது போடுவாங்கன்ட்டு. இன்னொன்று வந்து யூடியூப் ஸ்டூடியோ, ஏதாவது கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி. மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். கமெண்ட்ஸு தான் வரும் மோஸ்ட்லி. அதில் போட்டிருப்பாங்க, மைக் இருந்தால் என்ன வேணால் பேசிங்களாடா அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கோம். சரி வேறு வழி இல்லை, நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்றதுக்காக இது 2 ஆன் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி எல்லாமே இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதுவும் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்லாம் எனக்கு இந்த மாதிரி ஸ்விக்கிலாம் வந்துட்டு இருக்கும், இட்ஸ் டைம் டு ஆர்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் வந்து நம்மளை திசை மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு மூவிஸாக இருக்கட்டும், ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம கண்ட்ரோலாக நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதையெல்லாம் மீறி தான் நம்ம கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ட்ரைவை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்தது வந்து கரெக்டான முடிவுன்னு நினைக்கிறேன். காலைல 2 ஹவர், ஈவினிங் 5 ஹவர், அந்த இதை வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டா கூட ஃபேமிலியோட வெளியே போகிறோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்ட்டு ஆளாளுக்கு ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த உலகம் ஃபுல்லாக வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீ என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போனாலே ரீல்ஸ் பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கான், வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தால் எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.